நம்ம எல்லாருக்குமே சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கும். 1900 மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இந்த 2 நகரங்களையும் மையமா வச்சு தோன்றின அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அது முக்கியம் கிடையாது, அது எப்படி அழிஞ்சதுன்னு தான் முக்கியம். இது நாள் வரைக்கும் பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால கூட சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி மறைஞ்சு போச்சுன்ற உண்மைய கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை சொல்றாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இப்படிதான் அந்த நாகரிகம் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆதாரபூர்வமான விளக்கத்தை யாராலையுமே கொடுக்க முடியல. சிந்து சமவெளி நாகரிகம் அதோடைய கட்டடக்கலைகள்லயும், குறிப்பா ஒரு நேர்த்தியான டிரைனேஜ் வடிவமைப்பையும் ஒழுக்கமான மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் உலகத்துக்கு சொல்லுது. ஆனா அப்படிப்பட்ட நாகரிகம் மறைஞ்சு போகும்போது ஏதோ அங்கிருந்த மக்கள் எல்லாம் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்ட மாதிரி எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில மறைஞ்சு போயிருக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமான அந்த சிந்து சமவெளி நாகரிகம் மக்கள் வாழ்வாதாரமா பயன்படுத்தின ஆறுகளுடைய வறட்சினால மறைஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. சிலர் எதிர்பாராத சில பெரு நோய்கள் தாக்கி அந்த மக்கள் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒழுக்கமா ஒரு நாகரிகத்தோட வாழ்ந்த சமூகம் ஒரே ஒரு கல்லறையை கூட விட்டு வைக்கல. அந்த மாதிரி யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்லறைன்னு சொல்லிட்டு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கல்லறை கூட அங்க கிடைக்கவே இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் கிடைச்ச சில எலும்பு கூடுகளை வச்சு மக்கள் இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க ஆராய்ச்சியாளர்கள்.